பிரியா, பிரியா. என்னப்பா கூப்பிட்டீங்களா? எங்க புறப்பட்ட? என்னப்பா கேள்வி இது? காலேஜுக்கு தான். நீ காலேஜுக்கு போய் படிச்சு கிழிச்சது போதும். நீ இனிமேல் வீட்டாட வர. உனக்கு அடுத்த மாசம் கல்யாணம். அப்பா ஏன் இப்படி பேசுறீங்க? எதுக்காக கோவப்படுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நீங்க இப்படி சொல்ற அளவுக்கு நான் எந்த தப்புமே பண்ணலையே. எழுத்து பேசுன பெத்த பிள்ளைகளோட பார்க்க மாட்டேன். அப்படியே கழுத்துல வச்சு கொண்டு விடுவேன். என்னால வெளியில தலை காட்ட முடியல. அப்பா என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலையேப்பா. அப்படின்னு என்ன நம்ப சொல்றியா? ஆடா நாய் வந்தக்காரி, எங்கிட்டே நாடகம் ஆடுறியா? உன் வேஷமெல்லாம் வெட்டா வெளிச்சம் ஆயிருச்சு. நடு ரோட்டில் நிக்க வச்சு நாக்கு புடுங்குற மாதிரி கேட்கறானுங்க. இனிமேல கண்டவனோட சேர்ந்து பேசுறதையோ பழகிறதையோ கேள்விப்பட்டேன். நான் ஒன்னும் செய்ய மாட்டேமா. நானே என்னை முடிச்சுக்குவேன். அப்பா நான் எந்த பையன் கூட சேர்ந்து எங்கேயும் சுத்தலப்பா. நான் சுத்தமானவ. என்னை நம்புங்க. நீங்க கோவப்பட்டு பேசுற அளவுக்கு எந்த அர்த்தமும் இல்லப்பா. என்ன நான் சத்தம் போடுறனா? நான் கத்துறனா? உன்னையா ஒளிஞ்சுப்பா, ஓடி போயிட. அப்பா என்னப்பா ஆத்திரப்படாதீங்க. அவதான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்றாள். ஒருத்தக்கிட்ட நாய்ங்க பேசுற பேச்ச நினைச்சிட்டு நாம எதுக்குப்பா கஷ்டப்படணும், துன்பப்படணும், துயரப்படணும்? ஏப்பா இப்படி கோவப்படுறீங்க? அக்கா சரியா சொன்ன மீனாட்சி. மாமா பிரியா கொஞ்சம் ஜாலி டைப்பு. எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பேசும். அதான் ஒரு சிலருக்கு தப்பாக தெரியுது. அவளும் உங்கள் ரத்தம் தான் மாமா. ஒருபோதும் எந்த தப்பும் செய்ய மாட்டா. கிரி, நெருப்பு இல்லாம புகையாதப்பா. இவா பிஞ்சிலேயே வெம்பி போனவ. எனக்கு ஆண்மகளின் கூட நான் வருத்தப்படல. சின்ன வயசுலயே உங்க அப்பா இறக்கும்போது உன்னை கொடுத்துட்டு போனாருப்பா. உன்னை மக மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இவா அடுத்த குடியை கெடுக்க பின்னையாச்சும் ஓடிட்டானா? ஐயோ அப்பா ஏப்பா எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிறீங்க? மீனாட்சி, கதையோ கற்பனையோ இல்லையம்மா. இது கலிகாலம். நம்ம கண்ணு முன்னாலே எத்தனையோ பொண்ணுங்களை பார்க்கறோம். இவன் மட்டும் நாளைக்கு செய்ய மாட்டானே, என்னமா நிச்சயம்? கிரி, எனக்கு இந்த பொண்ணை பத்தி கவலைப்படலம்மா. ஏன்னா நீ இருக்க. சின்னவளுக்கு யாரோ ஒருத்தரை பார்த்து முடிச்சு வச்சுட்டா நானும் நிம்மதியா போய் சேர்ந்துருப்பா. மாமா என்ன மாமா சின்ன பிள்ளையாட்டம்? நான் இருக்கேன் உங்கள் பேரை காப்பாற்ற. மீனாட்சியும் பிரியாவையும் நல்லபடியாக வாழ வைக்க நாளைக்கே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. ஆக வேண்டிய செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நகநட்டு பணம் எல்லாம் எவ்வளோ வேணாலும் புரட்டிக்கலாம். பின்னாடி உழைச்சி கட்டிக்கலாம் மாமா. பிரியாவை கட்டி கொடுக்குற இடத்துல நல்லா வாழ்ந்தா போதும். அவளுக்கு சீர் சிறப்பெல்லாம் செய்ய நான் இருக்கேன் மாமா. கிரி மாப்பிள்ள, மாமா இது என்னோட கடமை மாமா. என்ன எடுத்து வளர்த்த எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. நான் பிறந்ததும் என்ன பெத்த புண்ணியவதி போய் சேர்ந்துட்டான். அந்த அதிர்ச்சியில் எங்கள் அப்பாவும் போயிட்டாரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு கஷ்டமும் தெரியாமல் உண்மையான அன்பை ஊட்டி தாம்பிள்ளையாட்டம் அரவணைச்சி வளர்த்தீங்க.
நான் இருக்கையில என் அக்கா மகன் எதுக்குடா அனாதை ஆகணும்னு அரவணைச்சு ஆளாக்குனீங்க. தாய் தகப்பேன் பாசத்தை விட ஒரு படி மேலே போய் இதுதான்டா பாசம், இப்படித்தான்டா வாழணும் அப்படின்னு சமுதாயத்தில் தலை நிமிர வச்சிங்க. நீங்க என்ன மனுஷனாக்குனீங்க. நீங்க போட்ட உப்பு தான் மாமா என் உடம்புல ரத்தமா ஓடிக்கிட்டு இருக்கு. நாடி நரம்பெல்லாம் உங்க பேரை தான் மாமா சொல்லிக்கிட்டு இருக்கு. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு காலம் பூரா சேவை செஞ்சாலும் நன்றி கடன் தீராது மாமா. கிரி மாப்பிள்ள